ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, என்டையர் டீமும் இப்போ ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க. ஒரு விருது இல்லை, நான் 3 விருது வின் பண்ணியிருக்கு. படத்தை ஃபஸ்ட்டு நான் படத்தோட கதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட விஷயமே அந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ அண்ட் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ அதுக்கு விருது கிடச்சிருக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த கதையில் வந்து ஒரு ஹீரோ கேரக்டருக்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் ஒரு பிடி மேலேயே அந்த இன்னொரு கேரக்டர் வந்து அவர் எழுதியிருந்தார். ஸோ அது வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு நடிகர் நடித்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி படம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஏன்னா தேசிய விருதுன்றது ஒரு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார் கிடச்சதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று வந்து சிறந்த தமிழ் படம், அதுலேயுமே அந்த வருஷங்கள் வந்த படங்கள் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகிருக்கிற படங்கள்லாம் நான் வந்து பார்க்கும்போது அடடா இவ்வளோ பெரிய பெரிய படங்களோட மோதிரமோ அப்படின்னு அப்படியே மோதிரம் லைக் வந்திருக்கு அப்படின்னு யோசித்தேன். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய சிறந்த படைப்புகள் வந்திருக்கு தமிழ் சினிமாலையும் சரி, இந்திய சினிமாலையும் சரி. அந்த இதில் எல்லாத்துலேயும் நம்ம படம் வந்திருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம்.